இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேனுஃபேக்சரிங் தான் பார்க்க போகிறோம். இஸ்ரோ போட்ட வீடியோ பார்க்கலாமா? பொதுவா சந்தையில ஒரு பொருளை விட்டு அது விளம்பரம் பண்ண மாதிரி வேலை செய்யலனாதான் கஸ்டமர்களால ஒதுக்கி வைக்கப்பட்டு காலப்போக்கில் காலாவதியாகி காணாம போயிடும். ஆனா இந்த வீடியோல நாம பார்க்க போற பொருட்கள்லாம் அது உருவாக்கின வேலையை கரெக்டா செஞ்சோம், ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியங்களாவும் மார்க்கெட்ல இருந்து காணாம போன காவியங்களாவும் இருக்கு. அப்படி பர்ஃபெக்டா வேலை செஞ்சோம் மார்க்கெட்ல இருந்து தூக்கி எறியப்பட்ட ப்ராடக்ட்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோங்கிறதுனால வீடியோ இதுதாங்க. ஒழுங்கா இதா இருக்காதா இருக்கும், சேலா இருக்காதா இருக்கும், அதெல்லாம் அப்படியே விட்டுருப்பாங்க. டப்பர்வேர் இந்தியால மட்டும் இல்லாம பல நாடுகள்லயும், ஏன் உங்க வீடுகள்ல கூட இருக்கலாம் இந்த டப்பர்வேர். சிம்பிளா ஒரு பிளாஸ்டிக் டப்பா எதையும் சிந்த விடாம சீல் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் ஒரிஜினலா அந்த கம்பெனி கொடுத்த குவாலிட்டியும் பயங்கரமா இருக்கு. கபோர்ட்லயே ஃப்ரிட்ஜ்லயே தூக்கி வச்சா அந்த கபோர்டையே ஃப்ரிட்ஜ்லயே நாளைக்கு வரும். தரமா இருக்கும், வேலையும் முடிக்குங்க போது அதுதான் அந்த கம்பெனியோட தலையிலையும் மண்ணள்ளி போட்டுச்சு. ஒரு முறை இந்த ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்கு அதோட தேவை முடிஞ்சு போயிடும். அவங்க பேரம்பேத்தி காலம் வரைக்குமே இந்த பிளாஸ்டிக் டப்பா வருதுங்கிறதுனால போதிய அளவு வாங்கின குடும்பம் யாரும் மீண்டும் மீண்டும் வந்து ரொம்ப நல்லா பண்ண போய் தரத்துக்கு பேர் போன தாங்க மாட்டேங்கிறாங்க. கஸ்டமர் தயாரிக்கிறாங்க. ஒன் டைம் கஸ்டமர்களை நம்பியே வெகு நாளா ஓடிட்டு இருந்த கடை 2024 செப்டம்பர்ல நஷ்டத்துல கம்பெனியை பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணிட்டாங்க. தரமான ப்ராடக்ட் திரும்ப யாரும் வாங்கல. 1996 ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியால இப்ப இருக்க டெஸ்லா கார்கள் மாதிரியே முழுக்க முழுக்க எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி ஓடுற காரான EV1ங்கிற ஒரு காரை உருவாக்குனாங்க. அந்த காலகட்டத்துல எல்லாம் கரண்ட்ல ஓடுற கார் ஏதோ ரிமோட் கண்ட்ரோல் பொம்மை கார் மாதிரி தான் பாத்துட்டு இருந்தாங்க. அது தயாரிச்ச GM கம்பெனி கூட அது மேல பெரிய நம்பிக்கை எல்லாம் வைக்கல. ஒரு சில இடங்கள்ல மட்டும் கஸ்டமர் ரிவ்யூக்காக லீஸுக்கு சில கார்களை கொடுத்திருக்காங்க. எல்லாம் பர்ஃபெக்ட்லி ஒர்க் ஆன போவும் அந்த கார்கள் எல்லாம் திரும்ப வாங்கி கிரஷ் பண்ணிட்டாங்க. இதுக்கு காரணம் அக்காலத்துல இருந்த ஆயில் கம்பெனிகளோட அழுத்தம்னு ஒரு ரூமரும் சொல்லப்படுது. ஆனா டெஸ்லா கம்பெனி எல்லாம் வரதுக்கு முன்னாடியே முழுக்க கரண்ட்லயே ஓடுற காரை கண்டுபிடிச்சிருந்தாலும் அத பேரிச்சம்பழத்துக்கு போட்டதுதான் ஆப்பிள் ஸ்கிரீன். iPhone 6 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த டைம்ல ஆப்பிள் கம்பெனி போன் ஸ்கிரீன்ல ஒரு பெரிய புரட்சியை பண்ண பார்த்தாங்க. கிட்டத்தட்ட டைமண்ட் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க சஃபயர்ங்கிற மெட்டீரியலை வச்சு அவங்களோட போன் ஸ்கிரீன்களை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. ஆல்ரெடி அப்ப இருந்த ஆடம்பர வாட்சுகள் எல்லாம் இந்த ஸ்கிரீனை யூஸ் பண்ணி அதுவும் பயங்கர எஃபெக்டிவா இருந்ததுனால இத போன்ல கொண்டு வந்தா எப்படி இருக்கும்னு இறக்கி பார்த்தாங்க. இதுக்காக $1 பில்லியன் செலவுல GT அட்வான்ஸ் டெக்னாலஜிங்கிற கம்பெனியை விரிவுபடுத்தி அந்த சஃபயர் மெட்டீரியலை செயற்கையா உருவாக்குறதுக்கு வேலை பார்த்தாங்க. அந்த சஃபயர் மெட்டீரியல் உருவாக்குறதுக்கே 1 மாசம் ஆகும். அது உருவாக்குற வரைக்கும் சரியா வருதான்னு பார்க்கவும் முடியாது. அப்படி அது சரியா வந்தாலும் ஐபோன் ஸ்கிரீன் செய்யற அளவுக்கு செட் ஆகுமான்னு 1 மாசம் வெயிட் பண்ணாதான் பார்க்க முடியும்னு ஏகப்பட்ட சிக்கல். இதனால ஆப்பிள் கம்பெனி அவங்களுக்கு கொடுத்த ஆர்டரை வெளியே எடுத்துக்கிட்டாங்க. அந்த GD கம்பெனி 2014லயே திவால் ஆயிட்டாங்க. ஆப்பிள் வழக்கம் போல நார்மலான கிளாஸ் ஸ்கிரீன்லயே போன விட்டாங்க. பிளான் எல்லாம் பக்கவா இருந்தது. ஆனா ப்ராசஸ் தான் பக்கவாதம் வந்த மாதிரி ஆயிருச்சு. The Satisfries ஆண்டாண்டு காலமா குப்பை உணவு விற்பனையில பேர் போன கம்பெனிகள்ல முக்கியமான ஒண்ணுதான் பர்கர் கிங். ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு நினைச்சு வர கஸ்டமர்களுக்கு அந்த ஸ்நாக்ஸையே கொஞ்சம் ஹெல்த்தியா மாத்தி கொடுக்கலாம்னு நினைச்சு 2013ல ஒரு வேலையை பார்த்தாங்க. அதுதான் இந்த சாட்டிஸ்ஃப்ரைஸ். அதாகப்பட்டது வழக்கமான பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல இருந்து இந்த ஃப்ரைஸ்ல கொஞ்சம் கம்மியான கொழுப்புலையும் கம்மியான கேலரியிலையும் உருவாக்கி இருக்கணும் இதை கொண்டு வந்தாங்க. ஆனா அதான் சிக்கல, ஆரோக்கியமான குப்பை உணவுங்கிறதுனாலயே இது மேல 30 சென்ட் எச்சா வச்சு விற்க கஸ்டமர்களுக்கு செட் ஆகல. காரணம் இந்த கடை தேடி வரவங்க ஹெல்த்தியா சாப்பிட போறது இல்ல, ஹெல்த்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த கடைக்கு வர போறது இல்லங்கிற கான்செப்ட் படி வழக்கமா வைக்கிற நார்மலான ஃப்ரைஸ் தான் ஓடுச்சு. இந்த கிழங்கு வறுவல் வியாபாரமே ஆகல. வரவண்ண ஒரே வருஷத்துக்குள்ள 2014லயே இருந்து இத கட் பண்ணிட்டாங்க. ஹெல்த்தியா இருக்கணும்னு ட்ரை பண்ண ப்ராடக்ட் யாரும் வாங்கி ட்ரை பண்ணல. இல்ல அது அந்த கடை அப்படி இருந்துச்சுனா ஓகே. 1960களுக்கு முன்னாடி எல்லாம் ஃபிலிம்களை போட்டு யூஸ் பண்ற கேமராக்கள் தான் அதிகமா இருந்தது. ஆனா அந்த ஃபிலிம்கள்ல தான் பெரிய பிரச்சனை இருந்தது. பயன்படுத்தப்பட்ட பழைய அசிடேட் ஃபிலிம்களை அப்படியே வச்சிருக்கும்போது அது சுருங்கி கசங்கி வீணா போற பிரச்சனை இருந்தது. இத சரி பண்றதுக்கு எவ்வளவு நாளானாலும் வலிமையா இருக்க மாதிரி ஒரு ஃபிலிம் அப்ப இருந்த கேமரா விரும்பிகள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் கோடக் கம்பெனி ஈஸ்டர்ங்கிற அவங்களோட ஃபிலிம் கொண்டு வந்தாங்க. அது காலப்போக்கில் வீணா போகாததாகவும் ஏன் வெறுங்கையில பிக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கானதாகவும் இருந்தது. கேமரா விரும்பிகள் எல்லாம் கொண்டாடினாங்க. பிலிம் ரோல்களை பல நாட்களுக்கு சேகரிச்சு வைக்கிற எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் வந்தது. பொதுவா அப்ப இருக்க கேமராக்கள் ஜாம் ஆச்சுன்னா அதை கலட்டி பிலிம் ரோல பிச்சு விட்டு வேலையை பார்த்துடலாம். ஆனா கோட இந்த ஈஸ்டார் பிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்ததுனால அது கேமராவே காலி பண்ணுச்சு. பிலிம் ரோலுக்கு ஆசைப்பட்டு கேமரா விட்ட கதையா இருக்க கூடாதுன்னு யாரும் வாங்காம விட்டாங்க. கம்பெனி அதோட ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க. ஒரு பிரச்சனை தீக்கணும்னு உள்ள வந்து அதுவே புது பிரச்சனையா மாறுச்சு. செகா ட்ரீம்காஸ்ட் இன்னைக்கு PS5 Xboxன்னு இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி கேம் ஆட வைக்கிற கன்சோல்களுக்கு முன்னாடியே அந்த கான்செப்டுக்கே முறையா 2001ல செகாங்கிற கம்பெனி கொண்டு வந்து இந்த ட்ரீம்காஸ்ட்ங்கிற ஆன்லைன் கேமிங். கிராபிக்ஸ் சொல்லாத காலத்திலேயே ஆன்லைன் கேமிங் வாங்கும்போது மக்கள் இத கொண்டாடி இருக்கணும்ல. அதான் இல்ல, அந்த காலகட்டத்துல இன்டர்நெட் யூசர்களே கம்மி தான். இந்த கன்சோலை வாங்கி இன்டர்நெட்டையும் கம்பெனி ஏகப்பட்ட எக்ஸ்பெரிமென்ட் ஆன்லைன் எங்க வந்திருக்கு. இந்த கன்சோல் லான்ச் ஆன கொஞ்ச காலகட்டத்திலேயே அங்கேயே கம்மியா தான் இருந்திருக்கு. அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டாங்க. கேமிங் ஒரு விஷயம்
சொல்லலாம்ல. அதை கொண்டு வரதுக்கான இப்பதான் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அப்புறம் வந்தா வராட்டி என்ன? 2016 அமெரிக்காவோட சிலிக்கன் வேலில இருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒண்ணு பணத்துல இருந்து ஜூஸ் ஈஸியா எடுக்கிறதுக்கு ஒரு மிஷினை உருவாக்க போறோம். $100 மில்லியன் மேல கலெக்ட் பண்ணாங்க. அந்த மிஷினை உருவாக்கி அதுக்கு ஜுசேரோன்னு ஒரு பேரை வச்சு அதுக்கு வைஃபை கனெக்ஷன் எல்லாம் வச்சு $500 விலையும் வச்சாங்க. சாதாரண மிக்சர்ல எல்லாம் பழத்தை அறுத்து போடணும், ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமா மிஷினை கழுவணும்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை நாங்க தீக்கிறோம்னு வந்தாங்க. இவங்க கம்பெனிலேயே ஆல்ரெடி அறுத்து பையில போடப்பட்ட பழங்களை QR கோட் இருக்க பவுச்ல போட்டு விற்பாங்க. அந்த பவுச்சை கொண்டு போய் மிஷின்ல செட் பண்ணீங்கன்னா அது QR கோட ஸ்கேன் பண்ணிட்டு பழம் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு பாக்குமா. பழம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும் 4 டன் பிரஷர் கொடுத்து ஒத்த சொட்டு கூட ஜூஸை விடாம சக்கையை புழிஞ்சு எடுத்துரும். அந்த குப்பையை பையோட சேர்த்து நீங்க குப்பை தொட்டியில போட்டுறலாங்கிறதான் கான்செப்ட். அதாகப்பட்டது மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் மாதிரி. மக்களுக்கு இந்த மிஷினோட தேவை பயங்கரமா இருந்ததுனால சேல்ஸே ஒழுங்கா ஆகல. அது போக இவங்க விக்கிற பைய வாங்கி கையிலேயே புழிஞ்சாலே மிஷின்ல கிடைக்கிற அதே ஜூஸ் கிடைக்கும். மக்கள் இதுக்கு உரலுக்குள்ள எடுத்து போட்டு கொட்டணும்னு யாருமே சீண்டல. விளைவு வெளியாகி 16 மாதங்கள்ல வெளியேற்றப்பட்டது மார்க்கெட்ல இருந்து. அதுக்கான வேலையை சரியா செஞ்சாலும் தேவையே இல்லாத வேலையை செஞ்சது. பொதுவா டிராவலிங் மெத்தட்ல ஃளைட் ரொம்ப வேகமா இருக்கும். அதை விட பயங்கர வேகமா ஜெட் இருக்கும். ஆனா ஜெட்டை விட வேகமா போற ஒரு பேசஞ்சர் ஃளைட்டை கொண்டு வரணும்ன்ற முயற்சியில 1976ல எல்லா டெஸ்டிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கான்கோர்டுங்கிற இந்த ஃளைட்டை கொண்டு வந்தாங்க. இது சூப்பர் சானிக் வேகத்துல மணிக்கு 2100 கிலோமீட்டர் தாண்ட வேகத்துல பறக்கும். அகண்டு கிடக்கிற அட்லாண்டிக் பெருங்கடலையே 1.5 மணி நேரத்துல இது கடக்குங்கிறது அப்ப அதுக்கு விளம்பரமாவே இருந்தது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்கு ஓடிட்டு இருந்த இந்த ஃளைட் லண்டன்ல இருந்து அமெரிக்காவோட நியூயார்க்கு போறதுக்கு மத்த ஃளைட்ல 8 மணி நேரம் எடுத்துக்கும் போது 1.5 மணி நேரத்துல பறந்து பிரச்சனை எல்லாம் தீர்த்தது வேகமா இருந்து. இது மூலமா கிடைச்ச ஒரே பெனிஃபிட் டைம் தான். ஆனா இது எடுத்துக்கிட்ட எரிபொருளோட அளவு அநியாயத்துக்கு அதிகமா இருந்தது. 400 பயணிகளை ஏத்திட்டு பறக்கிற போயிங் 747 விமானத்துக்கு ஈக்குவலா 100 பேரை ஏத்திட்டு போற இதுவும் எரிபொருளை குடிச்சது. அது மட்டும் இல்லாம வேகமா போற ஃளைட்ங்கிறதுனால டிக்கெட்டோட விலையும் பயங்கரமா இருக்கு. அந்த கம்பெனிக்கும் பயணிகளுக்கும் நட்டமாச்சு. இன்னும் பிரச்சனையா சோனிக் ஸ்பீட்ல பறக்கும் போது இது வானத்துல கொடுக்கிற அதிர்வு தரையில இருக்க பில்டிங்களோட ஜன்னல் கண்ணாடியா உடைக்க இருந்ததுனால பல நாடுகள்ல இது எங்க நாட்டுக்கு மேல பறக்கூடாதுன்னு தடையும் விதிச்சு விட்டாங்க. ஆல்ரெடி 1000 பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு மேல பெரிய பிரச்சனையா 2000 வருஷத்துல இந்த ஃளைட் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டுச்சு. அப்படிதான் 2003ல இத மொத்தமா கமர்ஷியல் யூசேஜ்ல இருந்து தூக்கிட்டாங்க. இது தடாலடியா வேலை செஞ்சா போவும். மொட்டாகுடியா இருந்ததால முடிச்சு விட்டாங்க. டொயோட்டோ குவாலிஸ் கார் ஒன்னு ரிலீஸ் பண்ணி அது கண்டபடிக்கு வேலை பார்த்தா கம்பெனி அதை உருவாக்குறத நிறுத்திடுவாங்க. ஆனா இந்த குவாலிஸோட கதையே வேற. 2000 ஆரம்பத்துல டொயோட்டோ கம்பெனியால குவாலிஸ்ங்கிற இந்த அருமையான கார் ரெடி பண்ணப்பட்டு இந்திய சாலைகளுக்கே உருவான வன மாதிரி அங்க இங்கேயும் பறந்துகிட்டு இருந்தது. அடிக்கவே முடியாத இரும்பு குதிரை மாதிரி வாங்கின எல்லாருக்கும் பயங்கரமா உழைச்சுக்கிட்டு இருந்த இந்த காரு இன்ஜின்ல பிரச்சனை வரது பெரிய செலவு வைக்கிறதுன்னு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம பல லட்சம் கிலோமீட்டர் அசால்ட்டா கடந்துகிட்டு இருந்தது. இதனாலேயே டாக்ஸி கம்பெனிகளுக்கும் கமர்ஷியல் யூஸுக்காக கம்பெனிகளும் அது போக அதிக நபர்களை கொண்ட குடும்பங்களும் வாங்கி வளைச்சு ஓடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதான் பிரச்சனையே. கார் உயிரை கொடுத்து உழைச்சதுனாலயே ஆல்ரெடி நல்லா ஓடிக்கிட்டு இருக்க பழைய குவாலிஸ் காரை கொடுத்துட்டு புது காரை வாங்கணும்னு மக்களுக்கு தோணல. இது டொயோட்டா கம்பெனியோட அடுத்த காரை விற்கிறதுக்கு தடையா வந்து நின்னது. ஆச்சா இது விழுந்து வேலை பார்த்ததுனாலயே டாக்ஸி கம்பெனிகள்லாம் பெரும்பாலும் இந்த காரை வாங்கி ஓட்டினது பந்தா காட்டணும்னு நினைக்கிற சில மிடில் கிளாஸ் மனிதர்கள்ட்ட இந்த கார் சீப்பானதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வர வச்சது. அடுத்த சேல்ஸும் இல்ல பிராண்ட் இமேஜும் அடி வாங்குதுங்க போது 2005ல இந்தியன் மார்க்கெட்ல டாப்ல இருந்த இந்த காரை டக்குனு ப்ரொடக்ஷனை நிறுத்தி விட்டாங்க. டொயோட்டா கம்பெனி பிராண்ட் இமேஜ் மாத்திர மாதிரியும் மிடில் கிளாஸ் மக்கள் விரும்புற மாதிரியும் குவாலிஸை விட பிரீமியமான லுக்ல இருக்க டொயோட்டோ இன்னோவாவை உருவாக்குனாங்க. ஆனா கொடுத்த காசுக்கு பயங்கரமா வேலை பார்த்த குவாலிஸ் காரை கேப்பார் இல்லாம தூக்கி அடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவோட உங்களுக்கே பிரச்சனையா இருக்க போய் வேற எதுவும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ப்ராடக்ட்கள்ல எது உங்களை வேக்க வச்சது கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. பாட்டா இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. துளி துளியாய் மழையாய் துளி மழையாய் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருந்தா இந்த வீடியோல நேரா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றோம். இதுதான் உங்க மேக்னட் ஃபேக்ட்ஸ். அது 2 பாட்டு இருக்கு. துளி துளியாய் மழை துளியாய்னு ஒரு பாட்டு. இந்த பேர்னா குணாலா அவரோட பாட்டுமே ஒரு பாட்டு உண்டு. அதுவும் அதேதான் வரும். நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நல்ல ப்ராடக்டா இருந்தாலும் அவங்களுக்கே அது பிரச்சனையா முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான இதுதான். அந்த டப்பாலாம் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு குவாலிட்டியா கொடுத்து இப்போ அவங்க திரும்பி வந்து வாங்குற அளவுக்கு கூட இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இந்த குவாலிட்டியை நீங்க உணவு இதுல போட்டீங்கன்னா அது அடிக்கடி வாங்குவாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த மாதிரி இதுல இப்போ அந்த காருமே பாருங்க குவாலிட்டி. அது வந்து உண்மையிலே அந்த காரு நான் எக்கச்சக்கமா இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே எக்கச்சக்கமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். அதான் நிப்பாட்டி இருக்காங்க. அதாவது இந்த புதுசா ப்ரொடக்ஷன் பண்றது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு புதுசா அப்பதான் உங்களோட புது ப்ராடக்ட் எல்லாம் கொண்டு வர முடியும். இல்லைன்னா இதையே ஓட்டிட்டு இருக்கணும். அதுக்கு விலையும் ஏத்த முடியாது. அதே விலையிலே விற்கிற ஒரு நிலைமை வரும். அப்ப புதுசா அவனுக்கு கொண்டு வராங்கன்னா அதுக்கு விலையை ஏற்றி வைக்கலாம்.
இதுக்கு விலையை ஏத்தான் போவோம், இன்னும் அடி வாங்கத்தான் செய்வாங்க. அதனாலேயே நிப்பாட்டியிருப்பாங்க. இது எல்லா இதுலையுமே பண்ணுவாங்க. எல்லா இதுவுமே ஒன்று வந்துச்சுன்னா அதை விட ஒன்று இது பண்ணுறதுக்காக இதை நிப்பாட்டிடுவாங்க. அந்த ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டு அப்போதான் புது ப்ராடக்ட் வாங்குவாங்கக்காகவே இது பண்ணுவாங்க. இது நிறைய இதில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இப்படி தான் மாறி மாறி எல்லாரும் இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஃபோனே ஆப்பிள் ஃபோனே இப்போ புது இது வந்துச்சுன்னா உடனே அதை விட்டுட்டு புதுசு வந்துடுற போய் நிறைய பேர் வாங்குவாங்க. என்னதான் அவங்க இப்போ வச்சிருந்தாலும் அது வாங்குறதுக்கு ஒரு கும்பல் போகல. எனக்கு தெரிஞ்சு ஃபுட்ல காமிக்கலாம். அவன் அந்த ஜூஸ் ஒன்று காட்டினாங்க, அவன் கண்டுபிடிச்சதே அந்த மிஷினுக்கு தான். ஆனா அதை விட்டுட்டு கைட்டே புளிச்சிடுறான். அவங்க நீங்க அப்படி பண்ணாம வெட்டி போட்டு அப்படி புளின்னு சொல்லலாம். இல்ல எனக்கு தெரிஞ்ச வெறும் அந்த கவரே கொடுத்தாலே எல்லாரும் புளிஞ்சிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அசால்ட்டா கைட்டு புளிஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு போயிடுவாங்க. நல்லா இருக்கு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்